Hi to all the Thanthi TV viewers. This is Karishma here. இந்த 2024 ஆனது வந்துட்டு அவ்வளோதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி போச்சா இல்லை எனக்கெல்லாம் சூப்பராக தான் போச்சுப்பா எனக்கெல்லாம் இந்த 2024ல் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி போச்சா அண்ட் 2025 ஆனது வந்துட்டு நமக்கு வெற்றிகளை தரப்போகுதா இல்லை வெச்சு செய்ய போகுதா அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2024 எப்படி இருந்துச்சு? மோசமாக தான் போச்சு. ஓகே அந்த மாதிரி தான் போச்சு. நல்லா போச்சு, அவ்வளோ பெருசாக சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா போச்சு. ஆக்சுவலாக கல்லுன்னு போயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதுதான். ரொம்ப மொக்கையாக போச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகல. என் லைஃப்பில் வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் பாஸ்கர். உங்கள் பேர் திவ்யா. ஸோ 2024 அதாவது இப்போ வந்து 2024 வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. 2025ல் நிற்கிறோம். ஸோ 2024 எப்படி இருந்துச்சு? மோசமாக தான் போச்சு. 2024 கடைசியாக முடியும் போது கொஞ்சம் நல்லா இருந்தது. 2024 என்ன நடந்துச்சு நல்லா இருந்துச்சுன்றீங்க? கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் கை கொடுத்துச்சு. கோவிடுக்கு அப்புறம் வி ஆர் டோட்டலி டவுன். இந்த லாஸ்ட் 3 years வி ஆர் டோட்டலி டவுன். ஃபினான்ஷியலாகவும் சரி மற்ற இதுலேயும் சரி. அன்எக்ஸ்பெக்டடாக வி ஆர் பிளானிங் ஃபார் ஒரு பிக் பட்ஜெட்டுக்கு நாங்கள் எய்ம் பண்ணியிருந்தோம். அது எங்களுக்கு 2024 லாஸ்ட்டில் இட் வாஸ் அ குட் சர்ப்ரைஸ் ஃபார் அஸ் அண்ட் வி அச்சீவ்ட் ஆல்சோ. இவ்வளோ வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு திஸ் வாஸ் தி குட் எஃபர்ட் அப்படின்ற. இப்போ வந்து என்னன்னா 2024ல் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சம்பவம் ரொம்ப ஒஸ்டான சம்பவம் நடந்திருக்கும், அது என்னன்னு சொல்லுங்க. அண்ட் 2025ல் நான் இதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது என்ன? இல்லை, டு பி ஃப்ராங்க் எந்த ரொம்ப சிம்பிள். ஹெல்த் இஷ்யூஸ் நான் நிறையா ஃபேஸ் பண்ணிட்டேன் 2024ல். அதனால் என்னோடய ஹெல்த்து லைஃப் ஸ்டைலை வந்து நான் டோட்டலாக 2025ல் இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷ் லிஸ்ட் வச்சுருக்கேன். ஃபுட் வைஸ்லேயும் சரி லைஃப் ஸ்டைல்லையும் சரி. அதை நான் இதுக்கப்புறம் 2025ல் நீ என்ன பண்ணாலும் நான் அதை பண்ணவே மாட்டேன். பை காட்ஸ் கிரேஸ் நான் பண்ணக்கூடாதுன்னு அதுதான் ப்ரே பண்ணியிருக்கேன். 2024 எப்படி போச்சு? ஓகே அந்த மாதிரி தான் போச்சு. பட் ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா மாதிரி ஆரம்பித்தாலும் எண்டிங் ஓரளவு பரவாயில்ல. ஸோ 2024ல் இந்த சம்பவம் என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் வந்துட்டு 2025ல் இதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா அது என்ன? மறக்கவே முடியாதுன்னா அப்படி ஒன்றும் பெருசாக நடக்கலை. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த வரையும் செம்ம ஜாலியாக போச்சு. லைக் நாங்கள் ஃபீல்ட் ட்ரிப்லாம் போனோம் காலேஜ்லேருந்து, அதெல்லாம் ரொம்ப நல்லா போச்சு. பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு விஷயம்னா எதுவுமே அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சரி, எது கோ வித் த ஃப்ளோ, எது போதோ அது மாதிரி போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். 2024 எப்படி போச்சு? நல்லா போச்சு, அவ்வளோ பெருசாக சொல்ல முடியாது, ஆனால் ஓகேவாக போச்சு. என்ன நடந்துச்சு 2024ல்? நிறைய நடந்துச்சு, நல்லாவும் போச்சு. ஒன்றுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக சொல்ல முடியல. ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும் இல்லையா, இது வந்துட்டு 2024ல் எனக்கு நடந்தது மறக்கவே முடியாது இந்த சம்பவம் அப்படின்னா அது என்ன? நாங்கள் வந்து ஒரு விஷயமா வெளில போனோம், எங்களுக்கு தெரியல அதை பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாமல் மாட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டாக முடியும். சரி, ஓகே. 2024ல் இந்த விஷயம் நான் பண்ணேன், இதை 2025ல் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்னா அது என்ன? எல்லா பேருமே ஈஸியாக ட்ரெஸ் பண்ணுறது பண்ண மாட்டேன். 2024 எப்படி நான் போச்சு? மிகவும் சிறப்பான ஆண்டு, பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. 2024ல் உங்கள் நடந்த மறக்க முடியாத சம்பவம்னா என்ன? 2024ஆம் ஆண்டில் எனக்கு மறக்க முடியாத சம்பவம் என்றால் யாழ்ப்பாணத்தில் நான் ஒரு வீடு வாங்கி அங்கு குடிபோர்ந்தது. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே. இனி வரக்கூடிய 2025ல் இன்னும் அட்வான்ஸாக என்னெல்லாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க? 2025ல் டிஜிட்டல் உலகம் இன்னும் பெருசாக போகும். மிகவும் எல்லா விதத்திலையுமே டிஜிட்டலாக வரப்போகின்றது. அதே நேரத்தில் நிறைய அதாவது கெட்ட பழக்கங்களும் கூடுதலாக வரும் என்று நினைக்கின்றேன். ட்ரக்ஸ் அது இது அமெரிக்கா அதில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து கூட வந்து கொண்டிருக்கின்றது. 2024 எப்படி மேம் போச்சு உங்களுக்கு? 2024 பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ரொம்ப நல்லா போச்சு. ஆக்சுவலாக 2024 என்ன செய்ய போதும் நம்மளை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் கம்பேரிட்டிவ்லி நல்லா போச்சு. இயர் ஸ்டார்டிங்கை விட இயர் எண்டில் லைக் லாஸ்ட் குவார்ட்டர் வந்து ரொம்ப நல்லா போச்சு எனக்கு பர்சனலி. என்னென்னா என்னோடய கெரியரில் கொஞ்சம் அங்கங்கே ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க்கில் செட்டிலாக இருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த இயர் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக எல்லாமே நல்லா போச்சு, ஹாப்பியாக இருந்தது. 2024ல் நடந்த ஏதாவது ஒரு சம்பவம் அண்ட் 2025ல் இது நடக்கவே கூடாது, இது நான் பண்ணவே கூடாதுன்னா அது என்ன? 2024ல் அப்படின்னு பர்டிகுலராக சொல்கிறத விட
சோஃபார் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிற விஷயமா சொன்னோன்னா கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணணும் அப்படின்னு லைக் அது மட்டும் யோசிக்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. அந்த 24 ஹவர்ஸில் பெஸ்ட்டாக நம்மளோட இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது எங்கேயாவது ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ண முடியாத மாதிரி போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் ஜென்ரலாகவே. ஸோ அதை லைஃப்பில் இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கணும். 2025ல் கொஞ்சம் பிளான்டாக நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது நான். சரி, 2025ல கடவுளே எனக்கு இந்த விஷயத்தில் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் இறக்கம் காட்டுப்பா அப்படின்னா அது என்ன? 2025ல் ஆக்சுவலாக வந்து கடவுள் இல்லாமல் நான் இல்லை. இப்போது இந்த செகண்ட் வரைக்கும் கடவுள் தான் எல்லாமே கொண்டு போகிறாரு. ஹீ நோஸ் தேன் மீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே அவர் கொண்டு போயிடுவார் கரெக்டாக. பட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும். லைக் நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ நமக்கு வேணாம்னு நினைக்கிறதா இருக்கலாம், இல்லை நமக்கு இது யூஸ் ஆகலைன்னு நினைக்காதா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், யாருக்காவது ஏதாவது கொடுக்குற கையாக நம்ம இருக்கணும் அப்படின்றது. ஃபினான்ஷியலி வந்து ஸ்டேபிளாக வந்து ஃபினான்ஷியலி நான் கொஞ்சம் இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இல்லை ஜென்ரலாக எல்லாருக்குமே கொடுக்கணும், எல்லாருக்கும் செய்யணும். எனக்கு இருக்கிறத வச்சு எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். கடைசியாக எங்களுக்கு வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் 2025 மட்டும் சொல்லிடுறீங்களா? ஹாப்பி நியூ இயர் 2025. 2024 எப்படி போச்சு? என்ன நடந்துச்சு? சல்லுன்னு போயிடுச்சு. எப்படி வந்ததுனே தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. அது போயிடுச்சு. ஸோ 2024ல நடந்த ஏதாச்சும் ஒரு சம்பவமா 2025ல இதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா அது என்ன? அவ்வளோ பெரிய சம்பவம்லாம் அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லை. நல்லா ஸ்மூத்தாக போச்சு. வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் அந்த மாதிரி தான் போச்சு. நமக்கு மட்டும்தான் வந்து 2024 கொஞ்சம் ஒஸ்ட்டாக போச்சுன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருக்கும் ஸ்மூத்தாக தான் போயிருக்கு. சரி, 2025ல இதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா அது என்ன? வாய் கொடுத்து யார்கிட்ட மம்பு வளர்த்துக்க மாட்டாங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துப்போம்ப்பா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி. சரி, ஓகே. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்காங்க. நீங்கள் குறுகுறுன்னு பார்க்குறப்பவே 2K கிட்டாக இருக்குமோன்னு லைட்டாக பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் அட்வான்ஸாக இருக்காங்க. இனி வரக்கூடிய இந்த 2025ல வந்து என்ன விஷயம்லாம் அட்வான்ஸாக மாறும்னு நினைக்கிறீங்க? அதான் புதுசாக ஏதோ 2Kலே ஜென்சி ஆல்ஃபா பீட்டா இந்த மாதிரிலாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாரி இல்லாமல் நார்மலாக 2Kனா ஓகே. உலகத்துக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள், என்ன அட்வான்ஸாக மாறும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் ஒன்றே மாறாது. சரி, ஓகே. எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள், கடவுள்கிட்ட வந்துட்டு இந்த 2025ல கடவுளே எனக்கு இந்த விஷயம் கருணை காட்டுப்பா அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நான் வேண்டதை கொஞ்சம் நிறைவேற்றி வச்சாலே போதும். நான் பாட்டுக்கு வேண்டுறேன், அவர் பாட்டுக்கு இருக்காரு. 2024 ஆனது உங்களுக்கு எப்படி போச்சு? 2024 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு இது தான் சொல்லப்போனால். ஏன்னா விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இட்ஸ் ஓகே, நார்மலி இட்ஸ் கோயிங். 2024ல மறக்க முடியாத ஏதாவது ஒரு சம்பவம்னா என்ன? அண்ட் 2025ல நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னா அது என்ன? 2024ல மறக்க முடியாத சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் ஜங்க் ஃபுட்ஸு சாப்பிட்டுட்டு ஜனங்க வந்து அவங்களோட ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்க் ஃபுட்ஸ் தான் நிறைய. மோர் டெலிஷியஸ் மோர் டேஞ்சரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு விரும்பி அவங்க சாப்பிட்டு கடைசியில் போகிறது இந்த டாக்டர்ஸ் கிட்ட. அங்கே போனால் நிறைய பிரச்சனைகள், எல்லாமே ஒரு பிஸ்னஸாக போயிட்டுருக்கு. 2025ல இதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா அது என்ன? பண்ணவே மாட்டேன்னு சொன்ன போனால் எல்லாருக்கும் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் திங் எல்லோரும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணாமல் யாருமே இருக்கக்கூடாது. அது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லி தே ஹேவ் டு டூ. பண்ணக்கூடாதுன்னா எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்குது. ரெகுலராக தே ஹேவ் டு டூ எக்ஸசைஸ். அண்ட் வந்துட்டு 2025ல இந்த விஷயத்தில் கடவுளே கொஞ்சம் இறக்கம் காட்டுப்பா அப்படின்னா அது என்னவா இருக்கும்? திடீர்னு நிறைய சோதனைகள் வருது. மக்களால் தாங்க முடியல. அந்த மாதிரி சோதனைகள் வந்து தே ஹேவ் டு கம் அப். ஸோ இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய இந்த 2025 ஆனது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அட்வான்ஸ்டாக மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அட்வான்ஸாக போக போக பார்த்தீங்கன்னா என்ன எல்லாரும் மொபைல் கேட்ஜெட்டு இதிலே தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு க்ரேஸாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் மாறணும் சொல்ல போனால். 2025க்கு ஒரு ஹாப்பி நியூ இயர் மட்டும் மக்களுக்கு சொல்லிடுறீங்களா? ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஓகே. 2024 எப்படி போச்சு? ரொம்ப மொக்கையாக போச்சு. ரொம்ப ஓகே. அப்படி என்ன நடந்துச்சு? அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே நடக்கல. எதுவுமே அப்படி என்னப்பா விரக்தி ஆகுற அளவுக்கு என்னப்பாச்சு? தெரியலையே. அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக நடக்கல.
பெருசா ஏதாச்சும் முன்கட்டத்துக்கு போற மாதிரி எதுவுமே நடக்கல. கட்டத்துக்கு நானே இந்த விஷயத்தெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறேன், இந்த பையப்புல யோசிக்கிறாரே. சரி ஓகே, அப்படின்னா ஏன்னா ஸ்கூல்ல மிஸ் திட்டிட்டாங்களா? இல்ல, எனக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்டு தான். ஸ்கூலே ஃப்ரெண்டு அராத்தா பயங்கர ஸ்கூல்ல? எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ஸ்கூல்ல. அப்படிதான். இப்போ வந்துட்டு உங்களை எடுத்தா ட்ரெண்ட் ஆயிடலாம் பயங்கரமா. அப்படிலாம் எனக்கு தெரியாது. சரி, 2024ல வந்து நடந்த மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என்ன? மறக்க முடியாத சம்பவம் அப்படி எதுவுமே இல்லை, அதான் மொக்கையா போச்சுட்டேன். சரி, 2025ல நான் இதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னா அது என்னது? இதெல்லாம் மாத்திப்பேன். மாற்றிப்பேன்னா அம்மா கிட்ட அப்பா கிட்ட வந்து ரெஸ்பெக்டாக பேசுறது, அதை மாற்றக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுறதையும் மாற்றிடணும். ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேச, அதாவது இனிமேல் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் அப்பா அம்மாட்ட பேசுவேன், ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேச மாட்டேன். வேற ஏதாச்சும் விஷயம்னா? வேற எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன அப்படின்னா, கடவுளே இந்த விஷயத்துல கொஞ்சமாச்சும் எனக்கு கருணை காட்டி, ஏன் இப்படி பண்ற அப்படின்னா 2024ல இப்படி பண்ணிட்டேன், 25லயாச்சும் எனக்கு கருணை காட்டினா என்ன பண்ண? படிப்பு. அது என்னமோ தெரியல பரமா, படிப்பே வர மாட்டேங்குதா? பேச்சு ஒன்று ஆவரேஜாக போகுது, இல்லை கீழே அப்படியே பிடிக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது. படின்னா பிடிக்காது, அது என்ன படின்றீங்க அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிடுவேன். டியூஷன்ல இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நான் டியூஷனே மாற்றிட்டு வந்துட்டேன். டியூஷன் அங்கெல்லாம் டியூஷனில் சொன்னால் டியூஷனே மாற்றிடுவாங்க அப்படி. இனி வரக்கூடிய இந்த 2025ல் வந்துட்டு என்ன விஷயங்கள், அதாவது பொதுவாக நடக்கக்கூடிய என்ன விஷயம்லாம் அட்வான்ஸாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன்? இது பொதுவாக நடக்கும்னா அது பேர் என்ன, மெட்ரோ இப்போ வருதுன்னு சொல்லியிருக்காங்க, அது கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சென்னை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அதனால அது கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க தான்ப்பா குட்டி பையன் மாதிரி, ஆனால் பேசதான் அடுத்த அரசியல்வாதியாக வர வாய்ப்பு இருக்கு போலையே. அப்படிலாம் நாங்கள் சமத்தா இருந்து போம்பா, மூஞ்ச பார்த்தா சமத்தா. சரி, ஒரு தந்தி டிவியில் இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பி நியூ இயர் 2025 சொல்லிட்டு பார்ப்போம். ஹாப்பி நியூ இயர். இதுக்கப்புறமாச்சு நல்ல ஏதாச்சும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எல்லாம் சந்தோஷமாக இருங்க. 2023 2024 பண்ணாததை 2025ல பண்ணுவேன், ஜாலியாக இருங்க. அவ்வளோதான். 2024 எப்படி போச்சு? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகல, ரீசெண்டாக தான் போச்சு. லைக் எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. 2024ல நடந்த ஏதாவது ஒரு மறக்க முடியாத சம்பவம்னா என்ன? ஆக்சுவலி மை பிரேக்கப். ஓகே, அம்மா பக்கத்தில் இருக்காங்க போலயே. ஸோ ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருந்துச்சு. we were together for almost 6 months. But லைக் நம்ம ரொம்ப நாள் பேசாதனால she left me. So that was pretty heartbreaking. என்ன ஏஜ் உங்களுக்கு? 14 இயர்ஸில் ஒரு பிரேக்கப். ஓகே, வீட்டில் தெரியும்? அப்பாவுக்கு பாட்டிக்கு தெரியும், அம்மாவுக்கு. ஓகே, 2025ல நான் இதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? லைக் ப்ராப்ளி நான் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதை கம்மி பண்ணுவேன். விளையாடு 10th நான் நெக்ஸ்ட் இயர் சொல்லுவேன், படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் எல்லா விஷயத்துல பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்காங்க. இன்னும் 2025ல அட்வான்ஸ்டாக இந்த விஷயங்கள்லாம் மாறும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? 2024ல நடந்த ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அது உங்களை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிருக்கும். 2025ல கடவுள் இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா அப்படின்ட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவீங்கன்னா அது என்னவா இருக்கும்? நாங்கள் லைக் December 23rd we got back together, so ப்ராப்ளி நான் விட்டுட்டு போகாமல் நல்லா இருக்கும். ஓகே, விட்டு போகக்கூடாது, விட்டு அழுதுருவீங்க போலயே. ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சா? ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது, பட் அழுக மாட்டாங்களோ, பட் கொஞ்சம் ஹர்ட்டாக இருக்கும். 2024 உங்களுக்கு எப்படி போச்சு? ஸோ 2024 வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் அண்டு லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்கமிங் இயரில் வந்து அந்த லெசன்ஸ்லாம் வந்து இதை வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. ஸோ 2024ல் நடந்த எதுவும் நமக்கு 2025ல் வந்து நடக்காதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நெகட்டிவ்ஸ் வந்து நிறையா நடந்திருக்கு, ஸோ பாசிட்டிவ்ஸும் நடந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, நெகட்டிவ்ஸ் தான் நிறையா இருந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணிட்டேன். ஸோ 2025ல் வந்து ஓவர் கம் பண்ணி எல்லாருக்கூடயும் மிங்கிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆசைப்பட்றேன். ஸோ நான் பேசிக்கலி ஒரு இன்ட்ரோவர்ட், ஸோ ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணும், எல்லாருக்கூடயும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்கேன். 2025ல கடவுளை எனக்கு இந்த விஷயத்த கருணை காட்டுப்பா அப்படின்னா அது என்னவா இருக்கும்? மேரேஜ். ஓ, 90s கிட்டா நீங்க? இல்லை கடவுள் கண்டிப்பாக பண்ணுவார். இந்த ஆன்சர் நான் எங்கேயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கொஞ்சம் ஃபோக்கஸ் வைங்க அவருக்கு. மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடியா? இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வந்து எல்லா விஷயத்துல பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ஸோ 2025 ஆனது எந்தெந்த விஷயத்துலலாம் இன்னும் அட்வான்ஸ்டாக மாறும்னு நினைக்கிறீங்க?
ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும் போது நம்ம ஸ்கூல் படிக்கும் போது சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் ஃபோன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நமக்கு வந்து சொல்லவே வேணாம், நிலா கட்டி சோறு ஊட்டின அந்த கதை தான். ஸோ நிறையா இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிருந்தோம். இப்போது ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸில் அதெல்லாம் பார்க்க முடியல, ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ பேரண்ட்ஸ் இப்போது 2K பேரண்ட்ஸ்லாம் ஃபோன் இல்லாமல் அவங்க பசங்களை வந்து கொஞ்சம் மண்ணில் விளையாடுற விடுறது, இந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். Happy New Year 2025. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.